நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஹவாலா முறையில் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை ஆதாரங்களுடன் தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. நேற்று மீண்டும் வெள்ளைக்கொடைக்கு வேலை வந்துவிட்டது. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதனை மனதில் வைத்து சந்தித்தாராம். யார் தெரியுமா? அருண் நேரு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதான் பேசுவேன். யாரா அந்த அருண் நேரு அப்படின்னா நம்ம KN நேரு இருக்கிறார் இல்லையா, KN நேருடைய மகன் தான். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. திமுக எம்பிக்களுக்கு பாராளுமன்ற கேண்டீனை தவிர்த்து வேறு எங்கேயாவது இடம் தெரியுமா அப்படின்றதே அதிசயம்தான். யாராவ இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் அடித்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டில் அவர்கள் மீது FIR போடப்பட வேண்டும். இப்போ நீங்க இந்த கடிதத்திற்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த ஊழலுக்கு துணை போகிறீர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும் என்று காவல்துறைக்கு பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைத்து அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இது காட்டர்ம மாதிரி வளர்ந்திருக்கிற புத்தி இல்ல டேய், தரதரம் பிடிச்சவனே, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வரசா வந்து புறப்படு. டேய் லிங்கம், உன் பொஞ்சாதி நெசமாவே உன் புள்ளைய திட்டுறாளா இல்ல சரவாடியா என்ன திட்டுறாளா? இதுவரையில் இந்த மாதிரி ஒரு கடிதத்தை அமலாக்கத்துறை எந்த ஒரு காவல்துறைக்கும் அனுப்பியதாக எனக்கு தெரிந்து வரலாறு கிடையாது. அருண் நேரு குடுகுடுன்னு ஓடி போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அரசியல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும், ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. அது எப்படிடா உங்களுக்கு தமிழகத்தின் மீதான அக்கறை என்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது, சட்ட சிக்கல்கள் வரும்பொழுது, வழக்குகள் பாயும் பொழுது மட்டும்தான், ரெய்டுகள் வரும்பொழுது மட்டும்தான் தோணுதா? அதுக்கு முன்னாடி தோணலையா? இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இப்போ ஒரு வெப் சீரிஸ் பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்குல்ல, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ். சீட்டு நுனியில உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு, சோஃபா நுனியில உட்காந்து. அது மாதிரி சீட்டு நுனியில படம் பார்த்து கழிப்பட்டிருக்கோம். சீட்டு நுனியில உட்காந்து அடுத்தவங்களை பார்த்து இப்பதான் கழிப்பட்டிருக்கேன். முடியாது, உங்களை நம்பி 100 குடும்பம் இருக்கியா? 100 குடும்பமா? ஆமையா, நீங்க ஹெல்ப் பண்ணல அடுத்தருக்கு போயிருப்பியா? மேட்ரு இதான் ஓல்ட் சயின்ஸா? இப்படித்தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நிர்மலா சீதாராமன் உட்கார்ந்து இருக்காங்க, சீட்டு நுண்ணிக்கு போயிட்டாப்புல KN நேரு மகன் அருண் நேரு. அது என்ன இப்படி உட்கார்ந்து இவ்வளவு பவ்யத்தை நான் பார்த்தது இல்லையே, இவ்வளவு அடக்க ஒடுக்கத்தை நான் பார்த்ததே கிடையாது. மாமா, இவங்கிட்ட நான் பழகிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிரும் மாமா, அவ்வளவு மரியாதை. இதே மாதிரி நிர்மலா சீதாராமனை நித்தம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் மாநிலங்களை சார்ந்தவங்க, ஆனா அவங்க சீட்டு நுனியில உட்காரலையே. இவ்வளவு சீட்டு நுனியில உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்டர் என்ன இருக்கு, அந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுருச்சு. என்னன்னு நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போனாரு அப்படின்னு. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே மேடம்? என் வேலை உங்களுடைய தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. உங்களை நம்பிதானே வந்து பார்த்தோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டேன், நான் பேசுனது ஒண்ணும் போடலையே, பார்த்த போட்டோல போட்டிருக்கேன், வீடியோ வந்து வரலையே. வீடியோ இருக்கா? உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன், உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியால வைப்பேன். கையெழுத்து போட்டது நீ தானப்பா, அதான முறை. ஆக மொத்தத்துல சனாதனம் சொல்லிட்டு சமாதானம் ஆகிற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தாங்கள் வந்த நோக்கம்? என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. ஏன்னா எப்ப தமிழ்நாட்டு ரெய்டு நடந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த துணை முதலமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ இல்ல துரைமுருகனோ யாரோ ஒருத்தர் அங்க டெல்லிக்கு போறாங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். ரெய்டு நடந்தாலே டெல்லிக்கு போறீங்கன்னா இல்ல, அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அது என்ன ரெய்டு நடக்கும் போதுதான் உங்க அரசியல் சந்திப்பா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இப்படி அமலாக்கத்துறையோட 2 வழக்கிலும் 2 கத்திகள் போல நேரு அவருடைய தலைக்கு பின்னாடி தொங்கிட்டு இருப்பதனாலதான் இப்ப குறி வைக்கிற லெப்ட் கண்ணு எனக்கு, ரைட் கண்ணு இவனுக்கு, அச்சு பிசுறாம அடிப்போம்டா. என்னது கண்ணையா? அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள
அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள 7 குண்டலவாடா. திருப்பதி ஏழுமலையானுக்கு 44 லட்சத்தை கடந்த மாசம் திரு KN அவர்கள் அள்ளி கொடுத்தாரு. இதெல்லாம் யார் வீட்டு பணம்? உங்க அப்பா வீட்டு பணமா? அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கத்தினுடைய பணம்னா உங்க பணம், நீங்க தருகிற வரி பணம். தமிழக மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து இந்த 4.25 ஆண்டுகளாக தோன்றவில்லையாம். இப்பொழுது அந்த கடிதம் குறித்த தகவல் செய்தியாக வெளியே வந்த பின்னர் அவசரமாக சென்று சந்திக்கிறார்கள். அதே போல இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு, அந்த சம்பவம் நடந்து ரெய்ட்லாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவசரமாக முதலமைச்சர் டெல்லிக்கு பயணமானார், பிரதமரை சந்தித்தார். தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. அப்ப இந்த அவசர சந்திப்புகள்லாம் ஏன் ஏற்படுகின்றன? தமிழகத்தின் மீது அக்கறையினாலா? அந்த அக்கறை என்பது ரெய்டு வந்தால் தான் வருமா? இங்கே உட்கார்ந்துக்கிட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் வீடியோ விடுறதோட சரி, அவன் தொட வந்துட்டான்னா ஒன்று பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிடுறானுங்க. மாப்பிள்ள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுன்றிருக்கு. யூரின் மட்டும் இல்ல, மோஷனே போயிருப்பான். மோசம் போயிட்டேன். ஊழலுக்கு அடிமையாய் போனவர்கள் இவர்கள், பணத்திற்கு அடிமையாய் போனவர்கள் இவர்கள். அதனால் அங்கே மிரட்டப்படுவோமோ என்ற பயத்தினால் அங்கே சென்று அடிமை சாசனத்தை கொடுத்து விட்டு வருகிறார்கள் அப்படின்றது தெளிவாவதில்ல. இனிமே இந்த ஜெட்டி காய போடுறது அது எங்க வேணாலும் காய போடுங்க, முடியல தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டாந்துறேன். இதற்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இவர்களாலெல்லாம் முடியாது. இதுல உச்சபட்சமா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துகிறார் முதலமைச்சர். அதுல பாத்தீங்கன்னா ரெய்டு வந்துடும், இடி வரும், சிபிஐ வரும், இன்கம் டேக்ஸ் வரும், எல்லாம் வரும், உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு. போலீஸ் வரும், உஷாரா இருன்னு யார் சொல்லுவான்? திருடன் தான் சொல்லுவான். சக திருடன்கள்கிட்ட போலீஸ் வந்துடும், உஷாரா இருந்துப்போம், திருடினதெல்லாம் பிடின்னு போயிடுவான், பார்த்து. அவன் கண்ணுல நம்ம படவே கூடாது. பட்டுட்டோம். அதைத்தான் இந்த முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு மானாவாரியாக திருடி இருக்கிறார். 75 ஆண்டு கால வரலாறில், தமிழகத்தின் 75 ஆண்டு கால வரலாறில், சுதந்திர இந்தியா வரலாறுல இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் அமர்ந்து கக்கூஸ்ல இருந்து சாப்பிடுறது வரைக்கும் சுரண்டி எடுத்து திருடினது என்பது கிடையாது. ஒரே குடும்பம் ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை பறவைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இருக்கிறதா? அந்த அளவுக்கு இவர்கள் திருடி இருக்கிறார்கள். எதையும் விடல, துறையா தேடுறானுங்க. கக்கூசு, கோவில், ரேஷன் கடை, எதையுமே விட்டு வைக்கல. நீ நாய்ங்களா? பணத்து வாயில இருக்க அரிசியை கூட நோண்டி திம்பிங்களா? ஏன்டா இப்படி காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.